நீ அப்படி உன் லைஃப்பில் நடக்கலாம். நமக்கு கிருபை இல்லை, தாழ்ந்து இல்லை, எடுத்து பயன்படுத்த முடியாது சொல்லி நினைக்கலாம். ஆனால் உனக்கே தெரியாமல் உன்னோட வேலைகளை என் தேவன் ப்ரிப்பரேஷன். ஹல்லேலூயா. Jesus preparing something when you do decide of Jesus. நீ கர்த்தருடைய சித்தத்தை எப்போ செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்பவே கர்த்தர் உன்னை கொண்டு திட்டங்களை கர்த்தரும் அந்த இடத்துல பண்றாரு, ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி அப்பவே ஆண்டவர் உன்னோட பாஜிவர் கையில வந்துருச்சு. அப்பவே வந்துருச்சியா? அப்பவே கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்து மீதியம் தேடுங்கள், இவை எல்லாம் உங்களுக்கு. நீ பார்க்கல, நான் பார்த்துட்டேன், உங்களை நின்று பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இதான் விஷயம். ஒரே ஒருத்தரால ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. யாரு? ஹோலி ஸ்பிரிட். we must have a holy spirit. இப்போ இந்த ஆவியானவர் எப்போ நமக்குள்ள வருவார்னா, எப்போ நம்மை நாமே முழுமையாய் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது தான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கற்பனையிலையும் அதுதான் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் சாமுவேல், மோசே எல்லாருக்கும் இப்படி தான் சொல்ற, நீங்கள் என்னை முழு இதயத்தோடு தேடினால் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள், நீங்கள் என்னை விட்டு விட்டால் நானும் உங்களை விட்டு விடுவேன் என்று சொல்றார் அநேக நிருபங்கள், அதிகாரங்கள் இல்லை. இன்னைக்கு நான் அதான் சொல்றேன், ஆவியில விடுதலை வேணும், ஆத்துமால விடுதலை வேணும், சரீரத்தில் விடுதலை வேணும். ஆத்துமால விடுதலை ஆகிட்டு ஆவிலும் சரீரத்தில் விடுதலை ஆகலைன்னா பிரச்சனை. சரீரத்தில் விடுதலை ஆகிட்டு ஆத்துமால ஆவியில் விடுதலை ஆகலைன்னா பிரச்சனை. இவ்வளோ விஷயம் இருக்குது பைபிள், ஆழமான சத்தியம். ஒன்று நான் சத்தியமே பேசலை, டீப்பாக போல. நம்ம வாலிபர்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மேலிட்ட தான் போகுது. இன்னும் நிறைய காரியம் இருக்குது. எனக்கு தேவை, எனக்கு அர்ப்பணிப்புங்க, அதான் விஷயம். என்ன கூட கர்த்தர் பல மடங்கு பயன்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சொல்லப்படுது யோவான் 16:7-8-9. சீக்கிரமா. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது, ஓகே, யார் அவருக்கு பேர்? தேற்றவாளன். ஹல்லேலூயா. நான் போகிறபடினால் தேற்றவாளன். நான் போகாமல் இருந்தால் வரமாட்டேன், நான் போனாதான் தேற்றவாளன். ஹல்லேலூயா. அவருக்கு பேர் என்னது? தேற்றவாளன். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். தேற்றவாளன். என்னை தேற்றிடும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாக வருவீர். உன்னை தேற்றுவார். எப்போ திரும்ப தேற்றுவாரு? ஒருத்தன் நீ விபச்சாரி, இந்த பொண்ணு கெட்ட பொண்ணு சீல் வைக்கிறான் பாரு, அன்னைக்கு நைட்டு பேசுவார். எவனோ தெரியாம எவனோ உன் கூட பேசுறதுனால ஊர் ஃபுல்லா இந்த பொண்ணு கெட்ட பொண்ணு, இப்போ அந்த பசங்க கூட சுத்த நான் பார்த்தேன், ஒரு முத்திரைக்கு வைக்கிறாங்க பாரு. அப்போ தேற்றவர் வருவார். எப்பெல்லாம் நீ உடைக்கப்படுற அப்பெல்லாம் தேற்றவர் வருவார். ஏன்னா ஒரு ஆத்மா தேற்றப்படவில்லை என்றால் அந்த ஆத்மா மரணத்துக்கு போகும். ஹல்லேலூயா. இதுதான் விஷயம். எதை குடிக்கிறேன் இப்போ? நான் என்ன குடிக்கிறேன்? நான் இப்போ நேற்று இப்போ தண்ணினா என்னது? வாட்டர்னா யாரு? வாட்டர்னா யாரு? ஆகும் தீரல குடிச்சுக்கிறேன். இப்போ இந்த ஆவியோட நீங்கள் இறங்கணும்ல, அதான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். ஆமென். இப்போ இதே வாட்டர் ஜீவ தண்ணீராக பரிசுத்தர் உனக்குள்ள இறங்கணும். ஸோ ஐ மேக் மை செல்ஃப் டு பி ஸ்ட்ரென்த். ஆமென். ஆமாம், தேற்றவர் வருவார். ஏன்னா
ஒரு ஆத்மா தேற்ற பழவிட்டால் அந்த ஆத்மா சூசைட் அட்டெம்ப்ட் பிசாசி கொண்டு போயிடுவான். இதனால தான் நிறைய வீட்டில் தற்கொலை, எரிஞ்சிட்டு சாவது மண்ணெண்ணெய். ஏன்? அந்த ஆத்மாவை தேற்ற யாருமே இல்லை. அந்த ஆத்மா டிப்ரெஷனில் போய் 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 பிசாசி பேச, நீ செத்துரு, வாழ்க்கை போதும், செத்துரு. மரணம் எங்கே போயிடுச்சு? வெரி கேர்ஃபுல். அதனால ஆண்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வா. பாரத்தை சுகமாக்குறதுக்கு இல்லைம்மா, இந்த பாரம் உனக்குள்ள அதிகமாகிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு நீ செத்து போவ. அடுத்து நீ எடுக்கிற முடிவு மரணம். இனி வாழவே நான் வாழ முடியாது, என் பாவம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னை குறித்து தெரிஞ்சிருச்சு, ஐயோ நான் செத்துடணும். ஏன்? உன்னை பலப்படுத்த யாரும் இல்லை. இங்கே இயேசு சொல்றாரு, தேற்ற வாரில் வருவாரியா, என் பிள்ளைங்க நாமத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளை தேற்றும்படி பிசாசு எத்தனை முறை அவனை பலவீனப்படுத்தினாலும் தேற்றபடி அப்பா தேற்றுவார்னு அனுபவார். அல்லேலூயா. அல்ல பிள்ளை அடி போட்டு தாக்கணும், புரியுதா இல்லையா? சப்பை பீட்டில் அடிக்கக்கூடாது. உலகத்தான் அடிக்கிறான், உலக பாட்டுக்கு. அப்பா பீட்லாம் இடி அச்சா விட்டு அவன் பொத்துன்னு ஊந்துனாங்கலாம் இடி. உடனே சொல்லுவான், ஓ இப்படி நீங்கள் இன்னும் இவ்வளோ சத்தம், டே என் அப்பாவை ஆராதிக்கணும்னா இப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. வேதில் எடுத்து படிச்சு பார். நீ படிக்கல, தெரியல எப்படி ஆராதனை உனக்கு தெரியல. பழைய ஏற்பாடு காலத்தில் நம்ம போய் விசிட் பண்ணணும் ஆராதிக்க. உண்மையாக சொல்ல போனால் கொலைக்கடலாம் நெடுங்கணும். அப்படியே வர்ஷிப்புக்கே கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு நம்ம பழைய ஏற்பாடுக்கு நம்ம போய் நின்னோன்னா அந்த பழைய ஏற்பாடு சேனல் ஆராதிச்ச அந்த மீட்டிங் நம்ம கலந்தோன்னு வச்சுக்கேன், உருகிறவனில் ஆராதிக்க போய் பிரித்து தூக்கி போடுவோம். அப்படிப்பட்ட வர்ஷிப் வெரி ஸ்ட்ரிக்டாக நடக்கும். நீங்கள் நினைக்கிற நம்ம ஏதோ தானோ அப்படிலாம் இல்லை. தாவீது ராஜா தலையை திருப்பவே கூடாது. ஏதாவது மிஸ்டேக் ஆகுது, ப்ராஸ் ஆகுது, இந்த மாதிரி தலை தாவீது திரும்பி யாருமே பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு வரிசையாய் கைத்தாள மேளைகள் தம்பரத்துடனே இசை வாசிகளை ராகமாய் பாடுகளை தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வரிசையாக நிற்க வைத்தார். உடன்படிக்கை எடுத்த உடனே அங்கு ஆர்ப்பரிப்பு சத்தம் கேட்டது. அல்லேலூயா. இனி உன் சபையில செத்த ஆராதிக்க கூடாது. ஆமென். கையை தட்டி இப்பவாது எழும்புடா, இப்பவாது எழும்பு. உன் டிசிப்ளின் ஒழுக்கம் வெளியே தூக்கி போடு. அப்பாக்காக எழும்பு. அவ்வளவுதான். வெளியில பார்க்கறதுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அப்பா யாருன்னு. ஆமென். எனக்கு தெரியும் என் இயேசு யாருன்னு. உனக்கு தெரியாத விடு, எனக்கு தெரியும். எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனை நான் ஆராதிக்கிறேன். அப்படி ஆராதிக்கிறாங்க, இப்படி ஆராதிக்கிறாங்க போட்டு தப்பு கணக்கு போடாத. அதான் வேதம் சொல்லுது, don't guess as your plan. நீ நினைக்கிற மாதிரி யாரையுமே நியாயம் தீர்க்காத, அந்த சிந்தையில பார்க்காது. இதனால வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 2:2 சொல்லப்படுது, கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்க கடவுது. கிறிஸ்துவின் சிந்தை வேணும். அவன் அப்படி ஆராதிக்கிறான் இப்படி ஆராதிக்கான்றது முக்கியம் கிடையாது. எந்த சிந்தையில் ஆராதிக்கிறான் இதுதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோ. அப்படி ஆராதிக்கிறாங்க இப்படி வர்ஷிப் பண்ணுறாங்கன்றது முக்கியம் கிடையாது. எந்த சிந்தையில் அவங்க ஆராதிக்கிறாங்க, நீ எந்த சிந்தையில் பார்க்கிற. தாவீது சொல்லப்படுது, உடன்படிக்கை கொண்டு வரும் பொழுது பசுவில் நிரப்பப்பட்டு தன் வஸ்திரம் விலகி போனதும் தெரியாமல் இருக்கான தேவ பிரசனம். இதே உலகத்தை ஒருத்த ஆன நம்ம என்ன சொல்லுவோம், பைத்தியக்காரன், அறிவு இருக்குதா பாரு, கர்த்தர் நாமத்தை தூஷிக்கிற மாதிரி. வெக்கமல்ல அவனுக்கு, யார் அவனெல்லாம் ஊழியக்காரனை வச்சா. இன்னைக்கு நம்ம அவனை பேயின்னு சொல்லிடுவோம், ஆமாவா இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தன் வஸ்திரம் நிகழ்ந்து நவந்ததும் தெரியாமல் அவன் கர்த்தருக்காக நடனம் ஆடினான். அல்லேலூயா. நான் இன்னைக்கு அதனால தான் சொல்கிறேன், அவசரப்பட்டு வேதமே வாசிக்காம பெரிய ஊழியக்காரே சொல்கிறார் அவன் கெட்டவன் சொல்லிட்டு நீ அவனை கெட்டவன் சொல்லி கெட்டவன் நிற்காத. நம்ம அப்புறமேட்டு அந்த கூட்டத்தில் வந்து, எந்த கூட்டத்தில் ஒரே ஒரு பாவி விபச்சாரி சொல்லி நிறைய பேர் சிறியோர் முதல் பெரியவர் கல்லை தூக்கணுமே, அந்த பட்டியல் நம்ம வந்துடுவோம். இனி என்னைக்கு ஒரு ஊழியக்காரனை பார்த்து அவன் கெட்டவன் சும்மா இருங்க அவரே சொல்லிட்டாரு, ஆமாம் பள்ளம் அந்த மாதிரி. உனக்கு ஏன் தெரியல, நீ வேதம் வாசிக்கல. இப்போ நான் சொல்கிறேன், அப்போ தாவீது கெட்டவனா? கிங் ஆஃப் டேவிட் இஸ் ராங். நீ தாவீது அசட்டை பண்ணல, தாவீது கொடுக்குற அபிஷேகத்தை அசட்டை பண்ற. ஹல்லேலூயா. கிளியர் பண்ணிக்கோ.
ஒரு ஊழியக்காரனை குறித்து 1க்கு 10 முறை பேசும்போது அவன் கெட்டவன், அது சரியில்லை, இது சரியில்லை சொல்கிறதுக்கு நம்ம இயேசு கிடையாது. இயேசு வலது பசு வீட்டிற்கு அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரன் கிடையாது. நம் கர்த்தருக்காக பணிவிடைக்காரர்கள். ஹல்லேலூயா. சிலர் அவர் பணிவிடை வேலைக்காரர்கள் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், இன்னாதான் கெட்டதாக இருந்தோம் நல்லதை சக் பண்ணிக்கும், அமைதியாக போ. அப்போ தாவீது கெட்டன்னு சொல்லிடலாமா? இதே தாவீது போல யாராவது இன்றைக்கி பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? நம்ம அதானே சொல்லியிருப்போம். ஆமாவா இல்லையா? ஆமாம் தானேங்க. முதல்ல நம்ம சிந்தியை மாற்றணுங்க. அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ண, நமக்கு அது தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை சொல்லு. அப்போ நீ பண்ணி காட்டு. உன்னால் முடியலன்னா நீ பண்ணி காட்டு. ஆவியானவர் யாருன்னு காட்டு, இயேசு யாருன்னு காட்டு, பிதா யாருன்னு காட்டு, வல்லமனை யாருன்னு காட்டு. ஒத்துக்கிற? அதை விட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை. அப்போ விபச்சாரிக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம்? விபச்சாரி கூட தான் அவளை பாவத்தை பண்ணிட்டு பத்தினி மாதிரி பேசுவா. அவங்கள பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ. ஆனால் இருளில் பாவம். அப்போ அவங்களுக்கு நமக்கு என்னங்க வித்தியாசம்? அதான் வேதம் சொல்லு, கிறிஸ்துவின் சிந்தை ஏக சிந்துல நீங்கள் இருந்தீங்கன்னா உனக்கு தெரியும். ரைட்டு, அப்பா உள்ளே இருக்காரு. இல்லை அவங்க அப்படிலாம் இல்லை, ஏதோ கர்த்தரோட பிரசனம். ரைட்டு. இந்த ஆவின சிந்தனை இல்லைனால்தான் அறிவு கட்டண தேவனோட நாமத்தை தூஷிக்கிறாங்க. வேணாப்பா இந்த பேச்சு வேணாம், நமக்கு நம்ம மாட்டிப்போம் கட்சியில். அவர் நல்ல ஒரு வசனம் சொன்னார். அவங்க அப்பா தலையில் 4 வெள்ளை முடி வந்துக்குது. என்னப்பா 4 வெள்ளை முடின்னா, டேய் நீ தப்பு பண்ணடா, அதனால தான் 4 வெள்ளை முடின்ட்டு. உங்கள் அப்பா தள்ள பார்த்தம்பா ஏகப்பட்ட வெள்ளை முடி, நீங்கள் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்க மாதிரி ஆயிரும். when you question others, பல நியாயபதிகள் உனக்கு பாயிண்ட் வைப்பாங்க. அதெல்லாம் ஒரு சிந்தைகள் மாறட்டும். நமக்கு தெரியாதுங்க யார் இறந்த சொல்ல. ஒருத்தன் முடி இப்படி வச்சுனாலும் அவன் பொறுக்கி கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் மாற்றிங்க. கிறிஸ்துவ சிந்தை உனக்குள்ளே வரணும். கிறிஸ்துவ சிந்தை வந்தால் தான் ஆவியின் சிந்தை அது மாறும். ஹல்லேலூயா. அதனால் வேதம் சொல்லுது, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டவனை ஒருவனும் அவனை நிதானித்து அறிய முடியாது. பிகாஸ் அவன் எப்போ என்ன செய்யணும் தெரியாது. அதே ஆவியை பெற்றவன் நிதானித்து அறிகிறான். வாட் இஸ் கோயிங் ஆன் இன் தி சர்ச். ஆமென், ஆமென். சத்தோ. அதனால அந்த பிரசங்கம் தப்பு, இந்த பிரசங்கம் தப்பு இல்லை. அவங்க பேக்ரவுண்டில் பாரு, அவங்க எவ்வளோ எஃபெக்ட் போட்டு வந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. அதான் நான் சொல்கிறேன், அவனோட ஜபங்கள் எப்படி இருந்திருக்கும், இவங்க ஜபம் எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் பார்க்கணும். அவசரப்பட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ண நம்ம மாட்டிப்போம். ஆனால் நல்லது மாத்திரம் எடுத்துக்கோ. நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஈவன் பாஸ்டர்ஸாலும் சரி, ஒரு பாஸ்ட்டு வேறு பாஸ்ட்டை டிக்ளேர் பண்ணுறான்னா, பாஸ்ட் என்ன மாதிரி ஆளாக இருந்தாலும் சரி, முட்டை சாணியாவது எருவுக்கு ஒதுங்கும். அந்த மாதிரி ஆட்கள் ஒரு மண்ணாங்கட்டி கூட ஒதுங்க மாட்டானுங்க. ஓப்பனாக சொல்கிறேன். இயேசுக்கு தெரியாதா வேத பாருங்க என்ன பண்ணாங்கன்னு? இயேசுக்கு தெரியாதா பரிசேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னு? எல்லா இடத்துல ஆண்டு வேத பாருங்க பரிசேயர் குறித்து குத்தம் சொல்லிட்டே இருந்தாரா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேஷம், சத்தியம், விடுதலை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேஷம், மன திரும்புதல், சுவிசேஷம், விடுதலை, கட்டுகள், சுகம், வல்லமைகள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் Jesus never pulled and never pointed any pastors. நான் இன்னைக்கு சொல்கிறேன், that is not, we don't have a right to speak them. ஆனால் பாவம் பண்ணான்னு சொல்லு, அவனை நல்லவனு சொல்லாத. துன்மார்க்க நீதிமான் என்றும் நீதிமான துன்மார்க்கம் என்றும் சொல்லாதிருங்கள். தப்புன்னு சொல்லு, மாற்றிக்கிங்கன்னு சொல்லு, முத்திரிக்க போடாத. அவ்வளோதான், மாற்றிக்கிங்க போதும், நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதை விட்டு எங்கள் பாஸ்டர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அவன் பேய் இவன் பேய், நம்ம தாங்க பேய். இவர்கள் அனைவரும் இவள் விபச்சாரம் என்று சொல்லி கல்விகளை எடுத்தார்களாம். கொலை செய்ய முடியாது. நியாய பிரமாணத்தில் விபச்சாரம் பண்ணவர்கள், மன்னிக்க முடியாத பாவங்களை பண்ணவர்களை கல் எடுத்துக் கொள்ள வேண்டும். நியாய பிரமாணத்தின் சட்டத்திட்டங்கள். இயேசு பார்க்குறாரு, ஓ அப்படியா, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்களா, ரைட். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சேம் டைம் ஐ கிவ் அத்தாரிட்டி. உனக்கு அதே நேரத்தில் ஒரு அதிகாரத்தை கொடுக்குறேன், நீ அடி, நான் இல்லைன்னு சொல்ல. யூ கேன் டூ.
எது நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு நீ அதை செய்யணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களில் எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறானோ முதலாவது அவன் இந்த ஸ்திரியை கல்லெறியட்டும். அவர் சொன்ன பின்பு கண்களை மூடினார். அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஸ்திரியானவளே, இதோ உன்னை குற்றப்படுத்தும்படி உன்னை கல்லெறியும்படி திரள ஜனங்கள் இருந்தாலே எங்கு அவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள். இயேசு ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, நானும் உன்னை பாவி என்று சொல்லவில்லை, இனி பாவம் செய்யாமல் இருப்பாயாக, சமாதானத்தோடு போயிட்டு வா. அல்லேலூயா. கையை தட்டி, என் அப்பா உன் இருதயத்தை காயப்படுத்த வரவில்லையா, உன் இருதயத்தை மாற்ற வந்திருக்கிற. அல்லேலூயா. கிழிஞ்சு போன சரியை தைக்க வந்திருக்கிற. அல்லேலூயா. என் அப்பா வார்த்தை உன்னை பலப்படுத்தும், என் அப்பா வார்த்தை உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. உன்னால் முடிஞ்சளவுக்கும் சபையில் இருக்கிற விசுவாசிகளை ஜனங்களை தட்டி எழுப்பு, தூக்கி விட பாரு, டிக்ரேஜ் பண்ண பார்க்காத. இனி விளையாட்டுத்தனமாக இருக்காத, சபையில் சீரியஸாக இரு. எவனா பேசினா 2 பல்லுல வெய்யு. ஏய், நான் ஓடுறா, வெளியில் ஓடுறா, ஸ்ட்ரிக்டா புடி. உன்னை பார்த்தாங்க சபை நடுங்கணும், உன்னை பார்த்தாங்க சாட்சி சொல்லணும். மக மாறி இருக்கா, ஏதோ மகக்குள்ள ஆவின் ஏதோ கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அவருக்கு சொல்லப்படுது, சவுல் சாமுவேலை கொலை செய்யும்படி தொடர்ந்து போய் கொண்டிருந்தான். தீர்க்க தரிசனம் பிரசங்கிக்கிற இடத்தில் வந்த பிறகு சவுல் தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ண பிறகு சில அடையாளம் சொல்லி அனுப்பும் பொழுது சவுல் தீர்க்கதரிசி சொன்னதை ஜனங்கள் கேட்டு சவுலும் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற வழக்கு சொல்லாய் மாறிற்று. அல்லேலூயா. ஆமென். நான் அதான் சொல்ல வரேன் தங்கச்சி, அதை நான் சொன்னேன். நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னா, மெசேஜ் சொல்ல நான் ஆரம்பிக்கல, எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த மேட்டரில் எப்படி வெளியில் வரணும், இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து அதை நீ எப்படி கிளியர் பண்ணணும், வேதத்தில் இந்த ரகசியம் எங்கே சொல்லியிருக்காரு, இந்த பாவத்தை எப்படி கிளியர் பண்ணணும், இந்த வியாதி ஏன் வருது, இந்த ப்ராசஸ் ஏன் வருது, இதுலேருந்து என்ன விஷயம் கொடுக்குது, இந்த பாவம் எப்படி வெளியில் வர முடியும், அதுக்குரிய ரகசியக்குரிய வசனத்தை பிரசங்கிக்கும்படி ஓப்பன் பண்ண. அல்லேலூயா. நாட் ஃபார் மெசேஜை போட்டு லைக்ஸை வர வச்சுட்டு பெரிய பணத்தை இல்லைப்பா. யூடியூப்பை பார்த்து எல்லாரும் பார்த்து எல்லாம் நல்ல மெசேஜ் சொன்னாங்க, நன்றி, சந்தோஷம், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அழைப்பு. காட் பிளஸ் யூ. பெல் உள்ளதாக இருக்குது, கேளுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் திறந்தது நாட் ஃபார் மெசேஜ், டு சே த ரியல் ஃபேக்ட். இங்கே எவ்வளோ பேர் மாஸ்டர் பிளஸ் பண்ணுறது இருக்க, இதுலேருந்து வெளியில் வரணும். எவ்வளோ பேர் இச்சை நாவல் பிடிபட்டிருங்க, ஏன் எப்போ அந்த ஆவி வரும், எப்போ என்ட்ரி ஆகும், இந்த ஆவியோட கிரியைகள் எப்போ வெளிப்படும், நீ எப்போ நீ பிசாசு நீ மாற்றுறது உனக்கு எப்படி தெரியும், இதெல்லாம் சொல்ல வந்திருக்க. ஒன்ஸ் நீ அதை பார்த்துட்டியன்னா, ஒன்ஸ் நீ அதை நீ லேர்ன் பண்ணிட்டேன்னா, இதிலிருந்து எப்படி விடுதலாகும் என்பதையும் கர்த்தர் போதிருக்கிறார். அதை கையெடுத்து கொள்ளு, அவனை ஓடி போயிடுவான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, அப்படி இல்லைன்னா போக மாட்டான். இதுதான் நம்ம சேனலை விட்டுருக்கோம். எப்படி இதை நீ கத்துட்டுன்னு வச்சுக்க, அடுத்த ஒருத்தவனை நீ ஊழியக்காரன் சொல்லாமலே நீ விடுதலாக்கிடலாம். ஹல்லேலூயா. You can deliver the people, you can do the healing, you can do the miracle. பாஸ்ட் ஆகிட்டு தான் வந்து அற்புதம் ஆடி இல்லைப்பா, பண்ணாமலே நீ செய்யலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 6:1-2-3. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கர்களானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ யார் நம்ம இவங்க தெரிந்து கொள்றோம்? எதுக்காக தெரிந்து கொள்றோம்? விதவிகளை விசாரிக்கும்படி, கர்த்தருக்காக சில பணிவிடைகளை செய்யும்படி, சபையை விசாரிக்கும்படி, சபைக்குரிய காரியங்களை விசாரிக்கும்படி சில பணிவிடைக்காரர்களை தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? முதல் வார்த்தை பரிசுத்த ஆவியினாலும், ஃபர்ஸ்ட் யார் வந்துட்டா? பரிசுத்த ஆவியினால். விசாரிப்பு காரணத்துக்கு
we need a Holy Spirit. சபையில் நீ பெருக்கனா கூட உனக்கு யார் தேவை? என் அப்பா பரிசுத்தாவியானவர் வேணும். ஆமென். ஓகேவா? எத்தனை பேர்? 7 பேர். ஏன் 10 பேர் 20 பேர்? ரகசியம் இருக்குது. அதான் சொல்கிறேன், நிறைய ஆழமான ரகசியம் இருக்குது. 7 என்பது பரிபூர்ணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஊழியத்தை பரிபூர்ணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியத்தை பரிபூர்ணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. விசாரிப்பு. not for the pastors, not for evangelists, not for the apostolic, not for prophet, just to visit the people, one who not receiving the blessings and help. ஊழியம் செய் பாஸ்டராக போதகர்களாக அல்ல, விசாரிப்புக்காரனாக தெரிந்து கொள்வதற்கே பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அப்போஸ்தலர் சீஷர்களுக்கு தெரியும், கர்த்தருடைய அபிஷேகம் இல்லாமல் சின்ன ஊழியம் கூட செய்ய முடியாதுன்னு. ஹல்லேலூயா. புரிஞ்சிக்கோ, வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் யூ cannot do the ministry. அதனால சொல்கிறேன், இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியை வாங்கிட்டு போய் உன்னால் முடிஞ்ச ஊழியம் செய். கர்த்தர் உனக்குள்ள இந்த கிரியை நடப்பிப்பார். இப்போ அடுத்த வசனம் வாசிக்க பாருங்க. 6ஆம் வசனம் வாசிக்கல, வாசிங்க. அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஃபார்மட் தான் நடக்க போகுது. டுடே we going to do this format. இன்னைக்கு ஆனால் நேற்று நைட் என்ன ஆயத்தமாவான்னு சொன்னேன், இதுதான் நடக்க போகுது. டுடே நான் கை வைக்க போகிறது, ஆவியான உன் மேலே கை வைக்க போகிறாரு. ஸோ ஆயத்தமாறு. உனக்குள்ளே இன்னைக்குரிய சில வியாதிகள் இருக்கலாம், இன்னைக்குரிய நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், மாத்திரை எடுக்கலாம், சொல்ல முடியாத சில ப்ராப்ளம் இருக்கலாம், சில வயிறு ப்ராப்ளம் இல்லை, சில தேவையில்லாத ஆவிகளை நீ பிடிப்பட்டிருக்கலாம், சில டிப்ரெஷன் ஆவிகள் உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறிக்காம இப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கலாம். வியாதி, நோய், கொள்ள நோய், வாட் எவர் மேபி, ஒரே தொடுதல், இட் கம்ஸ் ஹீலிங். ஹல்லேலூயா. ஒரு தொடுதல் உன்னை மறுவ மாற்றும். ஹல்லேலூயா. அவர் பேதுவின் மாமியார் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கி போயிட்டு. இன்னைக்கு சில சரீரத்தில் மிராக்கள் நடக்க போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாட்சி சொல்லுவீங்க? சத்தமே வரலையே. நீ சாட்சி சொல்ற சாட்சி அடுத்த ஆத்துமாக்கு சுத்தி எடுத்து மண்டையில் அடிச்ச மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் என் சாட்சி. வெக்கமே விடாத, ஏதோ அடிச்சு பிரிச்சு மேயணும். ஹல்லேலூயா. ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். நிறைய பேர் நான் பார்க்குறேன் யூடியூப்லலாம், அவரை பார்க்க முடியுமா? அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. உனக்கு கிளியராக ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், ஓகே 7ஆம் வசனம் வாசிங்க. ஓகே. அவர்கள் அப்போஸ்தலர்கள் அவர் மேல் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விரித்தடைந்தது. சீஷர்கள் தொகை எருசலேமிலும் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்த. ஹல்லேலூயா. கையை தட்டி விசாரிப்புக்காரனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஒரு ஸ்தேவான் அற்புத அருளை செய்ய முடியும்னா ராஜ்யத்தை கட்ட அப்பா உன்னை நியமிச்சிருக்காரு. உன்னால ஏன் முடியாது? நான் முடிய சொல்றேன். நீ மதிப்புக்குரிய நான் சொல்றேன், உன்னால முடியும். கர்த்தர் உன் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காரு. எழுப்பி வாட்டுறாரு. யாருக்கும் கொடுக்காத அதிகாரம் அப்பா நம்ம கொடுத்துருக்காரு. அதனால் வேத சொல்ல, நீ அற்பமா என்ன, அதெல்லாம் இயேசு உன்னை மதிப்புக்குன்னு பார்க்குறாரு. நீ விலையேற பெற்றவன், என் கைகளில் முத்திர மோதிரமாய் நீ இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வெக்கப்படாத. நான் கூட நாளைக்கு சொல்லுவேன், யோ டேய் அதெல்லாம் வேலை முடியாது, வேலையை பாடுற அப்படி சொல்லுவேன். நீ அசரே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான், ஐயோ பெரிய பாஸ்டர் சொல்லிட்டார், என்கிட்ட ஊழியல் எதுவுமே கிடையாது பாஸ்டர். யார் சொன்னாலும் நீ உடஞ்சி போகக்கூடாது. எப்போ அவங்ககிட்ட சொல்கிற வரையும் நீ என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்தே போகக்கூடாது. ஹல்லேலூயா. பரத்திலிருந்து ஒரு வல்லமை வர்றோம், ஜோதிகள் பிதாவிடுது ஒரு வல்லமை வர்றோம். உனக்காக வைக்கப்பட்டதை நீ தொடர்ந்து ஓடு. உன் ஓட்டத்தில் நீ தான் ஓட முடியும், நான் ஓட முடியாது. ஸோ நீ ஓடுதல் ஓடும் போது உன் பாதையில் என்ன இருக்கு உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அப்புறம் நான் யாரு உன் பாதையில் மாற்றுவதற்கு? உன் பாதையை செவ்வை பண்ணவும் திருத்தவும் மாற்றும் நான் வந்திருக்கிறேன். உன் பாதையில் நான் ஓடல, நீ தான் ஓடணும்.
விசாரிப்புக்காரனாக அழைக்கப்பட்டவன் ஸ்தேவான் இப்படிப்பட்ட காரியம் செய்ய முடியுமானால் இவங்களை பார்க்க பெரிதான காரியம் நம்மளால செய்ய முடியும் சொல்ற சத்தம் ஒரு அல்லேலூயா. வசனம் வரும்போது கையை தட்டி அந்த தில்லு வரணும்டா, வசனம் தொடணும், அடிச்சு உடைக்கணும். உன்னால முடியும். நானே எடுத்துக்காட்டு. பாவத்திலிருந்து நானே உனக்கு முன்னாடி எடுத்துக்காட்டா இருக்கிறேன். பாவத்திலிருந்து என்ன நானே எடுத்துக்காட்ட உனக்கு காட்டுறேன். என்ன பார்த்துக்கோ. தகுதி இல்லாதவன் அவன் முன்னாடி தகுதி உள்ளவனாய் கர்த்தர் மாற்ற கூடுமானால் என்னை பார்க்க முன் எடுத்து பயன்படுத்த நிச்சயம். ஆமென். கர்த்தருக்கு பெரிய பெரிய பைபிள் ஃபெல்லோஷிப்பு ஸ்காலர்ஷிப் முடிச்சுங்க ஆட்கள் தேவையில்லை. அர்ப்பணிக்கப்பட்டவன் தன் பாவத்தை உணர்ந்து தேவசம் அழுகிற ஒரு ஆத்மா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் எல்லாம் ஃபுல்ஃபில்லாக போவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அட்லீஸ்ட் யாராவது ஒரே ஒரு தங்கச்சி ஒரு தம்பி யாராவது ஒரு நபர் தொடப்பட்டு போனாவே எனக்கு அந்த சந்தோஷம் போதும். ஹல்லேலூயா. என் ஊழியம் சக்ஸஸ். ஹல்லேலூயா. நான் நிறைய பேர் எதிர்பார்க்க விரும்பல. யாராவது நானும் அதான் கேட்டிருக்கேன்ப்பா, யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டேன்ப்பா, இதுவரை லைஃப்பில் இந்த மாதிரி மீட்டிங் ஆவியானவரை பற்றி இந்த ஃபஸ்ட் டைம் ருசி மாற்ற இந்த ஒரு சாட்சி எனக்கு போதும். சந்தோஷமாக பேக மாட்டு போயிட்டே இருப்பேன். ஏமே இந்த ஆவியானவர் வேணும்ப்பா உனக்கு. விசாரிக்கப்பட்ட ஸ்தேவான் அற்புதம் செய்கிறான். என்ன நடக்குது வாசிங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால் நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். என்ன சொல்லப்படுது? தேவ தூதரை போல. எப்படி இந்த ஸ்தேவானோட முகம்? தேவதூதன் முகம் போல் இருக்க. தேவ தூதரை போல இருந்ததாங்க. விசாரிப்புக்கால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு? அவர் பேர் என்னது? ஸ்தேவான். பேர் என்னதுங்க? சொல்லப்படுது 10ஆம் வசனம் சொல்லப்படுது, அவன் பேசின ஞானத்தின் ஆவியையும் எதிர் நிற்கார்களால் கூடாமற் போயிற்று. எதிர்க்க கூடாம போயிட்டான். இன்னைக்கு ஸ்தேவான் வேதத்தில் அவர் பேர் எழுதப்பட்டிருக்க காரணம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். யாரு? இப்போ எடுத்துக்குங்க. யோவான் 16 தேற்றங்களை பார்த்தோமா? இப்போ 8 வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அடுத்தது அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் என்ன குறித்து? நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து. யாருங்க இவருக்கு பேர் என்னதுங்க? இவருக்கு பேர் என்னது? தேற்றவாளனி. இவருக்கு பேர் என்னது? தேற்றவாளன். உங்களுக்குள்ள வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் எதை பிரசங்கிப்பாராம்? எதை பிரசங்க? என்ன போட்டிருக்கு வசனத்துல? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும். பரிசுத்தவன் வந்தாருன்னா பேச ஆரம்பிப்பாராம். என்ன பண்ண ஆரம்பிப்பாராம்? பேச ஆரம்பிப்பாராம். ஆவியானவர் இடைப்பு உங்களுக்குள்ள பரிசுத்தம் இருக்காருன்னா you will hear the voice of God. You hear the voice of God. வந்துட்டாருனாவே ஆவியானவர் பேசுவார். அவர் பேசுறது பரிசுத்த ஆவியானவர் தான். நீ சொல்ற சாட்சி பாஸ்ட் நம்பாம இருக்கலாம், ஆனா நான் விசுவாசம் அது ஆவியானவர் கூட பேசுறாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தாருன்னா கூட பேசுவாருப்பா. அதான் சொல்ல அவர் வந்தார நீதி குறித்து நியாயத்தை குறித்து உங்க கூட என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்து வரான். உணர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள வந்தா என்ன கேட்கும்? வாய்ஸ். என்ன கேட்கும்? பேச. இன்னைக்கு உன் சத்தம் கேட்கலன்னா சேவியை எங்க உலகத்தில் வச்சுட்டுன்னு அர்த்தம். ஆவியன் வந்துட்டார்னா நீ தரிசனம் பார்க்க ஆரம்பிச்சிரு. ஆவியன் வந்துட்டார்னா பர மண்டலங்கள் என்ன நடக்குது நீ பார்க்க ஆரம்பிப்ப. விசாரிப்பு காரணங்க ஸ்தேவான் அதை பார்க்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா.
எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 57. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த, நல்லா கேட்டுக்க, முக்கியமான பாயிண்ட். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு ஸ்தேவன் எதை பார்க்கிறாரு? இயேசுவானவர் நிற்கிறார். தரிசனம் புரியுதா? அப்ப இந்த பாப்பாக்கு நேத்து அபிஷேகம் வெளிப்பட்டது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? சத்தமா? யாராவது சொல்லும் போது கவுண்டர் கொடுக்காத. வேதத்தில் நிறைய பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நிறைய பாஸ்டர்ஸுங்க வேதமே படிக்காம நிறைய பேர் டாமினேட் பண்றாங்க. தட் இஸ் ராங். You can see the revelation when you be the Holy Spirit. Bible taught us. உன் சொந்த திங்கிங்கில் ஏதோ ஒரு கோபத்தில் பிரசங்கிக்க பண்ணாத. சத்தியத்தோடு ரெஃபரன்ஸு, சத்தியம் ரெஃபரன்ஸு. நான் உங்களுக்கு சொன்னேன், ரெஃபரன்ஸ் காட்டினேன்னா இதுதான் ரெஃபரன்ஸ். காட்டினா இல்லையா? இன்னைக்கு வரையும் எதாவது காட்டாமல் டவுட்டாக கன்ஃபியூஸாக இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸு. ஏன்னா நம்ம மக்களுங்க ஒரு 4 பேப்பர் பேசிட்ட உடனே அதெல்லாம் கிடையாது. இல்லைப்பா, நம்ம ஸ்தேவான் தலை பார்த்துருக்காரு, தளபதியை பார்த்துருக்காரு. அல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, இஸ் a king of king, இஸ் a king of king, இஸ் a lord of lord. அவர் ராஜாதி ராஜர், அவர் கர்த்தாதி கர்த்தர். My God is not ordinary God. ஒரு தலையை தூக்கம் தெரியும், அந்த தலை வெட்டு எடுக்கவும் தெரியும் அப்பாவுக்கு. அதனால இல்லை அப்படின்னா இல்லை, நீ விசுவாசத்தில் எதை பார்க்கிறாயோ அது கர்த்தர். ஸ்தேவன் பார்க்குறான். இப்போ என்ன நடக்குது பாரு. இந்த மாதிரி ஆட்கள், அதெல்லாம் இல்லை சொல்ற ஆட்கள் யார் தெரியுமா? வேத பாரகர்கள், பரிசேயர்கள். இப்போ என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க பிரதர். அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அவன் இந்த மாதிரி தரிசனம் பார்த்தன்னு சொன்னான். அதுக்கு அவனை போட்டு பொழக்கிறதுக்கு வேதப்பார்கள், பரிசேயர்கள், யூதர்கள் அவன் மேல் பாய்ந்து அவனை கல்லடிச்சு சாவடிக்கணுன்றானுங்க. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. நான் தான் சொல்ல வரேன், சத்தியத்தை தெரியுமா எதையும் டாமினேட் பண்ணாது. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் நீ சொல்ற தரிசனம் யாரும் நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாதும்மா. ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். அதெல்லாம் கர்த்தர் கூட வெளிப்பட கர்த்தர் சொல்லிடுவான். என்னை ஸ்நேகின் அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடிவார்கள். ஸ்தேவான் சரி, ஓகே, காட் பிளஸ் யூ. ஸோ நமக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன 11:50 முடிக்க சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வைக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. ஸோ காட் பிளஸ் யூ. கர்த்தர் சித்தமான நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அனைட்டிங் ப்ரேயரும் ப்ராஃபிட்டிக்கும் பேச விரும்பலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. Deliverance from the darkness place. இன்னியோடு இப்பட்ட ஆவியில் விடுதலாக்கப்பட்டாய்.
இன்னைக்கு உன் ஆளுகை செய்கிற ஆவி, எனக்கு ஒரு ஆளுகை செய்கிற ஆவி, ஆளுகை செய்கிற ஆவி என்னை விட்டு வெளியேறட்டும். இன்னும் சொல்லு, சத்தமா சொல்லு, சொல்லு. ஆவி வெளியில வருதா? நீ அறிக்கை செய்ய வெளியில வருது. சீக்கிரம்